ஆமா, மச்சான் எங்கம்மா போயிருக்கிறாரு? இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் சத்தத்தையே காணோம். அவர் வெளியில போயிருக்காருனே. ஓ, இப்ப வந்துருவாரு. வரட்டும் வரட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? இவர் யாரு? வேதநாயகி அத்தையோட புருஷனா? ஆமாடி அம்மா வள்ளி, வேதநாயிக்கு நான் புருஷன் மட்டும் இல்லம்மா, ரஞ்சித்துக்கும் நான் தான் அப்ப. நிறுத்தியா? இன்னொரு தடவை என் புருஷன் சொன்ன தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போயா வெளியில. என்ன பழைய பயந்தாங்கோழி குமரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை அடக்கிறதுக்காகவே காசிக்கு போய் 1008 அகோரிங்க கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு 5500 மந்திரங்களை கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது எடக்க மடக்கா என்கிட்ட பேசினேன்னு வையி, அப்படியே விபூதி எடுத்து ஊதி விட்டுருவோம். ஊதி அந்த பயம் இருக்கணும். என்னமோ பெருசா இது ஓ வீடு மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இது என் மச்சானோட வீடு, என் ஜானகி தங்கச்சியோட வீடு. நீ எப்படி இங்க விருந்தாளியா இருக்கியோ அதே மாதிரி நானும் இங்க விருந்தாளி. ஏதாவது பேசுனேன்னு வையி, அப்படியே ஊதி விட்டுருவேன். ஊதி ஜாக்கிரதை. தங்கையே, வெகு தூரத்திலிருந்து கால்நடையாகவே வந்திருக்கேன். நிறைய வேற பேசியிருக்கேன். அப்படியே தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது இருந்தா எடுத்துட்டோமா? போமா. இந்த வீட்ல நான் இருக்கணுமா வேணாமான்னு சொல்ற உரிமை என் மச்சானுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரு வந்து என்ன போக சொல்லட்டும், நான் போறேன். அவரை விட்டா இங்க வெளியில போன்னு சொல்ற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. புரியுதா? புரியுதான்னு? அது வரைக்கும் நான் தியானம் பண்ணுவேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது சொல்லிவிட்டாமா. நான் அதட்டனாலே வேட்டியில ஒண்ணுக்கு போற ஆளு இவ்ளோ நக்கலா பேசுறான்னா, உண்மையிலேயே காசிக்கு போய் மந்திரம் கத்துக்கிட்டு வந்திருப்பானோ? அதனாலதான் இவ்ளோ தைரியம் வந்துருச்சோ?